அழைக்கப்படாத இடத்திற்கு ஒரு ஊழியக்காரன் செல்லும் போது, அழைக்கப்படாத தனக்கு அருளப்படாத வேலையை ஒரு ஊழியக்காரன் செய்ய தொடங்கும் போது, அந்த ஊழியக்காரன் தடுமாற ஆரம்பிக்கிறான். அந்த ஊழியக்காரன் பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிக்கிறான். தவறான பாதையிலே அவனும் செல்ல ஆரம்பிக்கிறான். ஜனங்களையும் தவறான பாதைக்குள்ளாக நடத்த அவன் தொடங்குகிறான். ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம். எனக்கு அருமையான உடன் ஊழியரே, என்னை பார்த்து கொண்டிருக்கிற உடன் ஊழியரே, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன இடத்திலே ஊழியம் செய்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு சொன்ன ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் ஊழியத்தின் தேவைகள் நிறைய இருக்கிறது. அங்க ஊழியம் இருக்குது, இங்க ஊழியம் இருக்குது, அந்த ஊழியம் இருக்குது, இந்த ஊழியம் இருக்குது, எல்லா ஊழியங்களையும் நான் செய்வேன் நீ ஓடுனீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலை வரும்போது பிரச்சனைகளிலே சிக்கிக் கொள்ளுவீர்கள். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எனவே நம்முடைய அழைப்பை குறித்து நாம் தெளிவாக இருக்க வேண்டும். என்னிடத்திலே கூட அநேக ஊழியர்கள் பேசினதுண்டு. ஐயா, ஏன் நீங்கள் ஒரு சபை வைத்து சபைக்கு மேய்ப்பனாக கூடாது? பிரசங்கம் பண்றீங்க, பாடல் பாடுறீங்க, எல்லாம் செய்றீங்க, நீங்க ஏன் ஒரு சர்ச் வைக்க கூடாது? நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. சர்ச் பில்டிங்கோட, விசுவாசிகளோட, ஐயா அந்த சர்ச்சுக்கு பாஸ்டர் இல்லை, உங்களை பார்த்தா கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தெரியுது, எனவே அந்த சர்ச்சை உங்க பேர்ல எழுதி வச்சிடும், நீங்க வந்துருங்க அந்த சர்ச்சுக்கு பாஸ்டர். எத்தனையோ இடங்கள்ல கூப்பிட்டு இருக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், எனக்கு அந்த அழைப்பு இல்லை. ஜனங்களை மேய்க்கிற அழைப்பு எனக்கு இல்லை. சபை மேய்ப்பன் என்கிற அழைப்பு எனக்கு இல்லை. கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிலே நான் தொடர்ந்து ஓட விரும்புகிறேன். சாகிற வரைக்கும் ஒரு சகோதரனாக, மேய்ப்பன் என்கிற அந்த அடைமொழி இல்லாதவனாக ஒரு சகோதரனாகவே சாக விரும்புகிறேன். அதுதான் என்னுடைய அழைப்பு. கர்த்தர் எனக்கு கொடுத்த அழைப்பிலே நான் ஓடி என்னுடைய ஓட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்திருக்கிறேன். இன்று வரைக்கும் எனக்கு அந்த சோதனை உண்டு. இன்று வரைக்கும் என்னிடத்தில் கேட்கிறார்கள் அநேகர், ஏன் சபை வைக்க கூடாது? பாருங்க, அவங்க சபை வச்சுட்டாங்க, இவங்க சபை வச்சுட்டாங்க, உங்களை மாதிரி ஊழியத்தை ஆரம்பிச்ச நிறைய பேர் நீங்க சபை வச்சுட்டாங்க, நீங்க ஏன் சபை வைக்க கூடாது? சபை வச்சா ஒரு குறிப்பிட்ட ஆத்துமாக்கள் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட வருமானம் உங்களுக்கு வரும், உங்களை பார்த்து கொள்றதுக்கு நபர்கள் இருப்பாங்க. நிறைய ஆசை வார்த்தைகள், பசப்பு வார்த்தைகள். தேவன் சொல்லவில்லையே, தேவன் அழைக்கவில்லையே. தேவனுடைய அழைப்பை அறிந்து கொள்ளுங்கள். அழைப்பிலே நில்லாத ஊழியக்காரன் கண்டிப்பாக வழி விலகி போவான். அவர்கள் யாராயிருந்தாலும் சரி. மேய்ப்பராக அழைக்கப்பட்டிருந்தால் மேய்ப்பர் ஊழியம், சுவிசேஷகராக அழைக்கப்பட்டிருந்தால் சுவிசேஷ ஊழியம், தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டிருந்தால் தீர்க்கதரிசி ஊழியம், போதகனாக அழைக்கப்பட்டிருந்தால் போதக ஊழியம், அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டிருந்தால் அப்போஸ்தல ஊழியம். அதுல அந்த ஊழியத்துல கூட கர்த்தர் எந்த இடத்துல ஊழியம் செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்றாரோ அதை மாத்திரம் நம்ம செய்துட்டு போயிடணும்.